Yeah, welcome students. So இன்னைக்கு நம்ம யூனிட் 2 polynomials based case study based questions கொஞ்சம் questions பார்க்கலாம் சரிங்களா. So first case study question பாருங்க. So என்ன கொடுத்திருக்காங்கன்னு. So in a classroom 4 students Anil, Jay, Richa, Suresh were asked to draw the graph of p of x equal to ax square plus bx plus c. Following graph are drawn by the students. So ஒரு class roomல மொத்தம் 4 students இருக்காங்க. அவங்க கிராஃப் ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ஸோ p of x equal to ax square plus bx plus c. ஸோ அந்த 4 ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த கிராஃப் ட்ரா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன ஈக்குவேஷன் உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ ஃபாலோயிங் கிராஃப்ஸ் ஆர் ட்ரான் பை த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அனில், ஜெய், ரிச்சா, சுரேஷ் இந்த 4 பேர் ட்ரா பண்ண கிராஃப் இதுதான் சரிங்களா. ஸோ how many students have drawn the graph correctlyன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த புக்கில் ஒரு இன்ட்ரொடக்ஷன்ஸ் பார்த்துருப்போம். லீனியர் ஈக்குவேஷனோட கிராஃப் எப்படி இருக்கும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட கிராஃப் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ இந்த பாலினாமியல் யூனிட் ஆரம்பிக்கும் போதே சில இன்ட்ரொடக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதை ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் சொல்லிட்டு அதை சொல்கிறேன். ஸோ இங்கே கவனிங்க. ஸோ லீனியர் ஈக்குவேஷனோட கிராஃப் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் இது மாதிரி ஸ்ட்ரைட் லைன் இருக்கும் சரிங்களா. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட கிராஃப் எப்படி வரும்னா, சேம் இது மாதிரி பேரபோலா, இந்த மாதிரி பேரபோலா ஷேப்பில் வர்றது எல்லாமே உங்களுக்கு என்ன தான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட கிராஃப் சரிங்களா. இது ரெண்டு தான் நம்ம மெயினாக பார்ப்போம். லீனியர் ஈக்குவேஷன்னா உங்களுக்கு கிராஃப் வந்து இது மாதிரி ஸ்ட்ரைட் லைன் வரும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா கிராஃப் வந்து எப்படி வரும் உங்களுக்கு பேரபோலாவில் வரும். ஸோ லீனியர் ஈக்குவேஷனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ y ஈக்குவல் டு ax ப்ளஸ் b. ஸோ இது மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு என்னது, அது லீனியர் ஈக்குவேஷனோட கிராஃப். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து இப்போ சொன்னது தான் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c. அது மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு என்னது, அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இப்போ கொஷினுக்கு வாங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ தான் சொன்னேன், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு கிராஃப் எப்படி இருக்கும், பேரபோலா ஷேப்பில் இருக்கும். ஸோ அது எப்படி இருந்தாலும் சரி பேரபோலா ஷேப்பில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்னது, அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த கிராஃபில் எது நமக்கு பேரபோலா ஷேப்பில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஒன்று வந்து அனில் போட்டிருக்கிறது பேரபோலா ஷேப்பில் இருக்குது. ஸோ அடுத்து சுரேஷ் போட்டிருக்கிறதும் பேரபோலா ஷேப்பில் இருக்குது. ஸோ how many students have drawn the graph correctly அப்படின்னா, ஸோ அப்போ ஆன்சர் என்ன உங்களுக்கு ஆப்ஷன் பி. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னது, ஆப்ஷன் பி. ஸோ 2 தான் உங்களுக்கு ஆன்சர். புரியுங்களா. எத்தனை பேர் இந்த கிராஃப் கரெக்டாக போட்டிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ போட்டிருக்கிறது 2 பேர் தான், ஒன்று அனில், இன்னொன்று சுரேஷ். ஸோ செகண்ட் ரோமன் லெட்டர் கொஷின் பாருங்கள். விச் டைப் ஆஃப் பாலினாமியல் இஸ் ரெப்ரசன்டட் பை ஜெய்ஸ் கிராஃப்ன்றாங்க. ஸோ ஜெயோட கிராஃப் வந்து என்ன பாலினாமியல் கேட்குறாங்க. ஸோ இப்போ தான் சொன்னேன், ஸ்ட்ரைட் லைன் வர மாதிரி தான் உங்களுக்கு என்னது, லீனியர் பாலினாமியல். ஸோ அவரோட கிராஃப், ஜெயோட கிராஃப் என்னது உங்களுக்கு லீனியர் பாலினாமியல். ஸோ செகண்ட் ரோமன் லெட்டர் ஏ. ஸோ லீனியர் தான் ஆன்சர் உங்களுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் லெட்டர் பாருங்கள். ஹவு மெனி ஜீரோஸ் ஆர் தேர் ஃபார் ரிச்சாஸ் கிராஃப். ஸோ இந்த ஹவு மெனி ஜீரோஸ் ஆர் தேர் அப்படின்றத ஏற்கனவே சேம் இந்த எக்ஸைஸ் 2.1லேயே நம்ம பார்த்துருப்போம். ஹவு மெனி ஜீரோஸ் அப்படின்னா எத்தனை எக்ஸ் ஆக்சிஸில் பாயிண்ட் உங்களுக்கு மீட் ஆகுதோ அதுதான் ஹவு மெனி ஜீரோஸ். ஸோ இந்த மாடல் கொஷின். ஸோ இந்த மாடல் கொஷின் எக்ஸைஸ் 2.1ல் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் மீட் ஆகுதுன்னா ஸோ 1 zeros. ஸோ இந்த இடத்துல 1 2 3 டைம்ஸில் எக்ஸ் ஆக்சிஸில் மீட் ஆகுது. ஸோ 3 zeros. ஸோ இது உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை மீட் ஆகுது, 2 டைம்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் மீட் ஆகுது. ஸோ 2 zeros. ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கும். ஹவு மெனி ஜீரோஸ் ஆர் தேர் ஃபார் ரிச்சாஸ் கிராஃப்ன்றாங்க. ஸோ ரிச்சாஸ் கிராஃப் இஸ் ரிச்சாஸ் கிராஃப். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை வாட்டி மீட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இது எப்படி நம்ம எக்ஸ் ஆக்சிஸாக ஒய் ஆக்சன் கண்டுபிடிக்குதுன்னா, ஸோ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இங்கே பி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது எக்ஸ் ஆக்சிஸில். இன்கேஸ் இந்த இடத்துல பி ஆஃப் ஒய்ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா ஹவு மெனி ஜீரோஸ்ன்னு கேட்டால் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒய் ஆக்சிஸில். ஸோ ஆனால் இங்கே நமக்கு என்ன இருக்குது, பி ஆஃப் எக்ஸ் தான் இருக்குது. ஸோ ஹவு மெனி ஜீரோஸ் ஆர் தேர் ஃபார் ரிச்சாஸ் கிராஃப் அப்படின்னா, ஸோ நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை இடத்துல இன்டர்செக்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ 1 2. ஓகே, ஸோ 2 பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ தேர்ட் ரோமலோட்டோட ஆப்ஷன் என்னது உங்களுக்கு, ஆப்ஷன் பி 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோமலோட்டர். ஸோ ஃபோர்த் ரோமலோட்டர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c and a plus b plus c equal to 0, then 1 0 is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஷின் கவனிங்க. ஸோ p of x is equal to ax square plus bx plus c ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு and a plus b plus c equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ தென் 1 0 is அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கவனிங்க. ஸோ இந்த p of x equal to ax square plus bx plus c எப்போ உங்களுக்கு இது மாதிரி சேஞ்ச் ஆகும்
அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸோட வேல்யூ என்ன போட்டால் எனக்கு இது மாதிரி சேஞ்ச் ஆகும் ஒரு ஜீரோஸ் அப்படின்றது. ஸோ அப்போ பி ஆஃப் 1 ஈக்குவல் டு நான் போட்டேன் அப்படின்னா தான் ஏ இன்ட்டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு 1 ப்ளஸ் சி கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஸோ ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ எனக்கு ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சதுன்னா நம்மளுக்கு என்ன இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் அதுதான் 1 zeros. ஓகே, ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுறோம் ஃபேக்டரைஸ் பண்ணுறோன்னா அதில் எனக்கு ஃபேக்டர்ஸில் வந்து 2 ஃபேக்டர் கிடைக்குதுன்னா அது ஈக்குவல் டு 0 போடுறது எனக்கு என்னது 1 zeros அப்படின்றது. ஸோ அப்போ 1 zeros வேல்யூ எனக்கு என்னது 1. ஸோ ஒரு ஜீரோஸோட வேல்யூ அப்போ என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதே நான் இப்போ இந்த இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்காது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு வராது. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ 1 zeros வந்து எனக்கு என்னது 1ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இன்னொரு ஜீரோஸ் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியும் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸோட ஈக்குவேஷன் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏன்னு தெரியும். ஸோ அப்போ 1 zeros நான் இப்போ ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். ஸோ 1 இன்ட்டு பீட்டா என்னன்னு தெரியாது. ஸோ ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ அப்போ இன்னொரு ஜீரோஸ் பீட்டாவோட வேல்யூ எனக்கு என்னது ஈக்குவல் டு சி பை ஏ. ஓகே, ஸோ அப்போ 4th ரோமனோட ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ 4th ரோமனோட ஆன்சர் பி, ஆப்ஷன் பி, சி பை ஏ. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்? ஸோ ஆப்ஷன் பி, சி பை ஏ. ஓகே, சேம் 5th ரோமனோட கொஷினும் இதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். So if p of x equal to ax square plus bx plus c and a plus c equal to b then one of the zeros is same அதே கான்செப்ட் தான். இங்கே p of x என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். So p of x equal to ax square plus bx plus c. ஆனால் எனக்கு என்ன கிடச்சிருக்குங்க a plus c equal to b கிடச்சிருக்கு. ஸோ அப்போ என்ன வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு a plus c equal to b கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல a plus cன்றது பாசிட்டிவில் இருக்குது, bன்றது நெகட்டிவில் இருக்குது. ஸோ அப்போது எக்ஸோட வேல்யூ நான் -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா a இன்ட்டு -1 the whole square ப்ளஸ் b இன்ட்டு -1 ப்ளஸ் c. அப்போ என்ன வந்துடும் a இன்ட்டு -1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் b ப்ளஸ் c. அப்போ ஏவும் சிவும் எனக்கு என்ன வந்திருக்கு பாசிட்டிவில் வந்திருக்கு. ஸோ பீன்றது நெகட்டிவில் வந்திருக்கு. ஸோ அப்போ எப்படி மாறும் ஈக்குவேஷன் ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு பின்னு மாறும். ஸோ இப்போ இந்த ஏ ப்ளஸ் சிபி ஈக்குவல் டு பி தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எனக்கு ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு பி தான் கிடைக்குது. ஸோ எப்போது எக்ஸோட வேல்யூ -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு பின்னு கிடைக்குது. ஸோ அப்போது 1 zeros வேல்யூ எனக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு -1ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னது இன்னொரு ஜீரோஸ். ஸோ அப்போ இதுதான் எனக்கு என்னது ஆல்ஃபாவோட வேல்யூ. ஓகே, ஸோ ஃபார்முலா எனக்கு என்னன்னு தெரியும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏன்னு தெரியும். ஸோ அப்போ 1 zeros வேல்யூ -1னா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏன்னு வந்துடும். ஸோ -1 இன்ட்டு பீட்டா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ அப்போ பீட்டாவோட வேல்யூ என்ன வருதுன்னா உங்களுக்கு -c பை ஏன்னு வருது. ஸோ 4th ரோமனோட கொஷினும் 5th ரோமனோட கொஷின் ஒன்று தான். ஆனால் இங்கே என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் அவங்க கொடுத்துருக்கிற கொஷினில் நம்ம கிடைக்குதுன்னு செக் பண்ணணும். ஸோ 4th ரோமனோட கொஷினில் எனக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிது. 5th ரோமனோட கொஷினில் எனக்கு -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது a ப்ளஸ் சி ஈக்குவல் டு பி. ஸோ அப்போ 4th ரோமனோட கொஷினில் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1, 5th ரோமனோட கொஷினில் ஆல்ஃபா ஈக்குவல் டு எனக்கு என்னது -1. ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு பீட்டா என்ன வருதுன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 5th ரோமனோட கொஷினோட ஆன்சர் எனக்கு என்னது ஆப்ஷன் சி. ஸோ 5th ரோமன் லெட்டர் ஸோ சி -c பை ஏ. ஸோ -c பை ஏ எங்கே கிடச்சிருக்கு? ஸோ ஆப்ஷன் சி -c பை ஏ. புரியுதுங்களா? ஸோ அடுத்து செகண்ட் கொஷின் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள். த குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் கேன் மாடல் த நேச்சுரல் ஷேப் ஆஃப் பனானா. நவ் வி நோ தட் parabolic shape must have a quadratic function. An equation is standard form of f of x equal to ax square plus bx plus c. So quadratic equation கொடுத்துருக்காங்க. To find an equation for the parabolic shape of the banana, we need to find the values of a, b and c. From the picture, we can see that a quadratic function is able to model the banana quite accurately and with a equal to 0.1 and b equal to 0 and c equal to 0 கொடுத்துருக்காங்க. ஸோ f of x equal to 0.1x square அப்படின்ட்டு ஒரு பனானா ஷேப் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இந்த பனானா ஷேப் வந்து என்ன நேம் த ஷேப் ஆஃப் பனானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பனானா ஷேப் பார்க்கும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் என்ன ஷேப்பில் இருக்குது
பேரபோலா ஷேப்பில் இருக்குது. ஸோ அப்போ செகண்ட் கொஷினுக்கு ஃபஸ்ட் டேர்மில் என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி பேரபோலா. Okay, so next find the number of zeros of the polynomial for the shape of banana அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்றது என்ன, இப்போ தான் சொன்னேன். இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஸோ நம்ம பார்க்க வேண்டியது என்னது, எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை பாயிண்ட் மீட்டாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எனக்கு எத்தனை பாயிண்ட் மீட்டாக இருக்குது, ஒரே ஒரு பாயிண்ட் தான் மீட்டாக இருக்குது. ஸோ அப்போது நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை மீட்டாக இருக்குது, 1. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ 1. So second Roman letter answer option A 1. Okay, so the third Roman letter question paranga. So if the curve of banana represented by f of x equal to x square minus x minus 12, find it zeros சொல்றாங்க. ஸோ இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு, குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட ஜீரோஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, f of x equal to x square minus x minus 12. ஸோ x square minus x minus 12. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 12 வரணும், ஆட் பண்ணும்போது -1 வரணும். ஸோ -4 + 3. ஸோ அப்போ x minus 4, ஸோ x plus 3 equal to 0. ஸோ அப்போ x minus 4 equal to 0னா x equal to எனக்கு என்ன கிடச்சிரும், 4னு கிடச்சிரும். ஸோ x plus 3 equal to 0னா x equal to -3. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, எனக்கு 4, -3. ஸோ எந்த ஆப்ஷன் வருதுன்னு பாருங்கள். ஸோ ஆப்ஷன் பி 4, -3 அப்படின்றது தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி 4, -3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் Roman letter கொஷின் பாருங்கள். ஸோ இஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பனானா கர்வ் whose 1 0 is 4 and sum of the zeros is 0, then find the quadratic polynomial. ஸோ இந்த கொஷின் கவனிங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு, ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பனானா கர்வ் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஜீரோஸ் வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க, 4னு கொடுத்துட்டாங்க. ஸோ 1 0 is 4னா என்ன மீனிங், நமக்கு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூவில் ஆல்ஃபாவோட வேல்யூ 4னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அண்ட் த சம் ஆஃப் ஜீரோஸ் இஸ் 0. சம் ஆஃப் ஜீரோஸ்னால் என்னது, நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ இதுதான் சம் ஆஃப் ஜீரோஸ், இதோட வேல்யூ 0னு கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் த குவாட்ராட்டிக் பாலினாமியல்ன்றாங்க. ஸோ குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் நமக்கு என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் sum of zeros into x plus product of zeros equal to 0. ஸோ இதுதான் குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 4 அப்படின்னு வருது, இங்கே ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. ஸோ அப்போ பீட்டாவோட வேல்யூ என்ன பண்ணால் எனக்கு இந்த சம் ஆஃப் ஜீரோ 0ன்னு கிடைக்கும். ஸோ எந்த வேல்யூ அப்ளை பண்ணால் 0ன்னு கிடைக்கும், பீட்டாவோட வேல்யூ நான் -4ன்னு போட்டால் மட்டும்தான் எனக்கு சம் ஆஃப் ஜீரோ 0ன்னு கிடைக்கும். ஏன்னா கொஷின் எனக்கு சம் ஆஃப் ஜீரோ 0ன்னு கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ சம் ஆஃப் 0 0, ஆல்ஃபாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 4, பீட்டாவோட வேல்யூ நான் -4ன்னு போட்டால் மட்டும்தான் எனக்கு 0ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் சம் ஆஃப் ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸும் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் கிளியராக அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 0 இன்ட்டு எக்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது 4, பீட்டாவோட வேல்யூ என்னது -4. ஸோ ஆன்சர் -16. ஸோ அப்போ என்ன வந்துடும், ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ஸோ -16 equal to 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர், ஸோ இங்கே 0 ஆயிரும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -16 equal to 0. புரியுதுங்களா? ஸோ அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி எக்ஸ் ஸ்கொயர் -16. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ a highway underpass is parabola in the shape of parabolic in the shape of parabola is the graph of p of x equal to ax square plus bx plus c. Parabolas are symmetric about a vertical line. Know the axis of a symmetry. The axis of symmetry runs through the maximum or minimum point of the parabola, which is called vertex. So maximum point or minimum point வர்றது அதான் உங்களுக்கு என்னது வெர்டெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கொஷின் பாருங்கள். ஸோ if the highway overpass is represented by x square minus 2x minus 8, then the zeros ஆன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8 இதோட ஜீரோ சொல்கிறாங்க. ஸோ -8 அப்படின்னா ஜீரோஸ் என்னென்ன வரும், -4 + 2. ஸோ அப்போது எக்ஸ் -4 எக்ஸ் + 2 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ எக்ஸ் -4 ஈக்குவல் டு 0 ஒன்று, எக்ஸ் + 2 ஈக்குவல் டு 0. எக்ஸ் -4 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் + 2 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு -2.
ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்துடும் 4, -2. எந்த ஆப்ஷன் பாருங்கள்? ஸோ ஆப்ஷன் பி 4, -2. Okay, so next is second Roman letter. So the highway overpass is represented graphically zeros are can be expressed graphically. Number of zeros of the polynomial is equal to number of points where the graph of the polynomial அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வேர் த கிராஃப் ஆஃப் பாலினாமியல் எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா எக்ஸ்ஆர் ஒய் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ இங்கே எனக்கு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் இந்த இடத்துல எக்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா இன்டர்செக்டட் எக்ஸ் ஆக்சிஸ், இதே இந்த இடத்துல பி ஆஃப் ஒய்ன்னு வந்ததுன்னா இன்டர்செக்டட் ஒய் ஆக்சிஸ். ஸோ இப்போ நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க? பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ அப்போ எனக்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸ்ன்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா இன்டர்செக்டின் எக்ஸ் ஆக்சிஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இன்கேஸ் இந்த இடத்துல பி ஆஃப் ஒய்ன்னு இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஒய் ஆக்சிஸில் எத்தனை மீட் ஆகுதோ அதுதான் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வேர் த பாலினாமியல் கிராஃப் ஆஃப் இன்டர்செக்ட் த எக்ஸ் ஆக்சிஸ். புரியுதுங்களா? ஸோ எக்ஸ்ன்னு இங்கே கொடுத்தா இன்டர்செக்ட் த எக்ஸ் ஆக்சிஸ், இதே இன்கேஸ் ஒய்ன்னு கொடுத்தாங்கன்னா இன்டர்செக்டின் ஒய் ஆக்சிஸ். ஸோ அப்போ ஆன்சர் எனக்கு என்ன வரும்? செகண்ட் ரோமன் லெட்டருக்கு ஆப்ஷன் ஏ இன்டர்செக்ட்ஸ் தி எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமன் லெட்டர். ஸோ கிராஃப் ஆஃப் ஏ குவாட்ராட்டிக் பாலினாமியல் அப்படின்றாங்க. ஸோ கிராஃப் ஆஃப் ஏ குவாட்ராட்டிக் பாலினாமியல் நம்ம பார்த்தோம்னே கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஷேப்பில் இருக்குது? பேரபோலா ஷேப்பில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி பேரபோலா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோமன் லெட்டர் கொஷின். ஸோ ஃபோர்த் ரோமன் லெட்டர் கொஷின் நம்ம இப்போ தான் போன சம்மில் ஒரு மாடல் பார்த்தோம் பாருங்கள். த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 5a அண்டர்வே ஹூஸ் 10 is 6ன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் சம் ஆஃப் ஜீரோஸ் இஸ் 0ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 10 6ன்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ 6 அதோட சம் ஆஃப் ஜீரோ 0ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ 106னா இன்னொரு 0 எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் சம் ஆஃப் 0 0. ஸோ அப்போ என்ன இருந்தால் எனக்கு இந்த இடத்துல 0ன்னு கிடைக்கும்? ஸோ -6ன்னு இருந்தால் மட்டும்தான் எனக்கு 0ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 6, பீட்டாவோட வேல்யூ -6. ஸோ இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்க? 10 is 6 and sum of zeros is quadratic equation கேட்குறாங்க. ஸோ quadratic equation என்ன வந்துடும் உங்களுக்கு? x square minus sum of zeros into x plus product of zeros equal to 0. x square minus sum of zeros. So sum of zeros என்றது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ 0 தான். plus product of zeros alpha into beta 6 into -6. So -36 equal to 0. So இந்த வேல்யூ டோட்டலாக 0. So plus into minus minus. So x square minus 36 equal to 0. So அப்போ ஆப்ஷன் B x square minus 36 equal to 0. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ரோமன் லெட்டர். த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் f of x equal to x minus 2 the whole square plus 4 can have அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது? a minus b the whole square. ஸோ a square plus b square minus 2ab minus 2 into 2x. ஸோ 4x plus 4. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? x square minus 4x plus 4 plus 4 plus 8ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது எனக்கு? x square minus 4x plus 8. ஸோ அப்போ என்ன எனக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன்? கிடைச்சிருக்கிற ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும்போது ஸோ எனக்கு இப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை வருதுன்னு நான் பார்க்கணும். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும்போது கண்டிப்பாக எனக்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் என்ன தான் வரப்போகுது? 2 zeros தான் வரும். ஓகே, ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஆப்ஷன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் போது ஆப்ஷன் பி. ஸோ 2. புரியுதுங்களா? ஓகே, ஸோ அடுத்து லாஸ்ட் கொஷின் பாருங்கள், ஃபிஃப்த் கொஷின். A highway underpass a parabolic is in the shape of same p of x equal to ax square plus bx plus c. ஸோ எல்லாமே ஏன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனே போட்டிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு புக்கில் இருக்கிறது அந்த எக்ஸைஸ் 2.1 அண்ட் 2.2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிற எல்லாமே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ அதனால தான் எல்லாமே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ கிராஃப் ஆஃப் ஏ குவாட்ராட்டிக் பாலினாமியல் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். என்னது கிராஃப் ஆஃப் ஏ குவாட்ராட்டிக் பாலினாமியல்? ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் ஃபர்ஸ்ட் வந்து பி. ஸோ ஃபிஃப்த் கொஷின் கிராஃப் ஆஃப் ஏ குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஸோ என்ன வந்துடும்? ஆப்ஷன் பி பேரபோலா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் லெட்டர் கொஷின் பாருங்கள். இஃப் த ஹைவே ஓவர்பாஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை 10x square minus x minus 3 then it zeros ஆர்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஜீரோஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ சேம் கான்செப்ட் தான் இவ்வளோ நேரம் போது.
ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ 10x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கணும், மைனஸ் 13 கிடைக்கணும். ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கணும், மைனஸ் 1 கிடைக்கணும். ஸோ என்ன பண்ணால் வரும், மைனஸ் 6 ப்ளஸ் 5. ஸோ மைனஸ் 6 5 சார் 30, ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், மைனஸ் 1 கிடைக்கும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து இங்கே டிவைட் பண்ணுங்கள். ஸோ அப்போ என்ன வந்துடும், 3 2s are 6, 5 2s are 10. ஸோ நெக்ஸ்ட்டு 1 5s are 5, 2 5s are 10. ஸோ அப்போ 1 x minus 3 by 5, ஸோ இன்ட்டு x plus 1 by 2 equal to 0. ஸோ அப்போ x minus 3 by 5 equal to 0னா எனக்கு x equal to 3 by 5 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு x plus 1 by 2 equal to 0னா ஸோ x equal to minus 1 by 2 கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ என்னென்ன கிடைக்கும், எனக்கு 3 by 5 minus 1 by 2. ஸோ ஆப்ஷன் டி 3 by 5 minus 1 by 2. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த ரோமன் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த ஹைவே ஓவர் பாஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை 3x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 2 தென் இட்ஸ் நான் நெகட்டிவ் ரியல் ஜீரோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் நெகட்டிவ்னா என்ன மீனிங் உங்களுக்கு, நான் நெகட்டிவ்னா பாசிட்டிவ்னு அர்த்தம். நெகட்டிவ் இல்லாமல் வரணும் அப்படின்றாங்க. நெகட்டிவ் இல்லாமல்னா என்ன மீனிங், அது உங்களுக்கு பாசிட்டிவ் வரணுன்றாங்க. ஸோ முதல்ல அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். ஸோ 3x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 2. ஓகே, ஸோ இதை முதல்ல நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி தான் அதுக்கு நான் நெகட்டிவ் ஜீரோ என்ன வருதுன்னு பார்க்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும், மைனஸ் 6. ஆட் பண்ணால் என்ன கிடைக்கணும், மைனஸ் 5ன்னு கிடைக்கணும். ஸோ அப்போ மைனஸ் 6 ப்ளஸ் 1. ஸோ ஆட் பண்ணால் மைனஸ் 5, மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 6 கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரை டிவைட் பண்ணுறேன். ஸோ இதை கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வந்துடும், 2ன்னு வந்துடும். ஸோ அப்போ 1 எக்ஸ் மைனஸ் 2 1, இன்னொரு ஃபேக்டர் எக்ஸ் ப்ளஸ் 1 by 3 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று வரும், இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் 1 by 3 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். எக்ஸ் ப்ளஸ் 1 by 3 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 by 3 கிடைக்கும். ஸோ கொஷினில் கிளியராக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எனக்கு நான் நெகட்டிவ் ரியல் ஜீரோன்னு வரணும். எந்த வேல்யூ நான் நெகட்டிவ் வேல்யூன்றாங்க. ஸோ எது எனக்கு நான் நெகட்டிவ், இது வந்து நெகட்டிவ், ஸோ இது வராது. ஸோ நான் நெகட்டிவ்னா பாசிட்டிவ் வேல்யூ எதுன்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ ஆன்சர் தேர்ட் ரோமன் லெட்டருக்கு ஆப்ஷன் ஏ 2. புரியுதுங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The highway overpass is represented graphically zeros of polynomial can be expressed graphically. Number of zeros is equal to number of points where the graph of polynomial intersect எங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நான் இது மாதிரி கொஷின் கொடுத்தாவே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், ஈக்குவேஷன் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ இங்கே பி ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இன்டர்செக்ட் எக்ஸ் ஆக்சிஸ். இன்கேஸ் பி ஆஃப் ஒய்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இன்டர்செக்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ அப்போ பி ஆஃப் எக்ஸ்ன்னு வந்திருக்கிறதுனால ஃபோர்த்து கொஷினுக்கு என்னது உங்களுக்கு, ஆப்ஷன் பி intersect x axis. Okay, so last fifth Roman letter question பாருங்க. So the number of zeros of the polynomial y is equal to g of x, the given graphics கொடுத்துருக்காங்க. So y equal to g of x ன்னு கொடுத்துருக்காங்க. So y is equal to g of x அப்படின்னா ஸோ எக்ஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து எத்தனை இடத்துல மீட் ஆகுது அப்படின்றதான் கொஷின் பார்க்கணும். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் y equal to g of x. ஓகே, ஸோ g of x என்னும்போது எக்ஸ் ஆக்சிஸ் பாயிண்ட் எத்தனை இடத்துல மீட் ஆகும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் பாயிண்ட் எனக்கு எத்தனை இடத்துல இருக்குது, ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் மீட் ஆகுது. ஸோ அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் பாயிண்ட் என்னது எனக்கு ஆப்ஷன் சி 1. ஸோ அப்போ ஆன்சர் ஃபிஃப்த் ரோமன் லெட்டருக்கு ஆப்ஷன் சி 1ன்னு வரும். புரியுதுங்களா? ஓகேப்பா, தேங்க்யூ.